வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குடியரசு துணைத் தலைவர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி கல்யாண் பானர்ஜி அப்படிங்கிற நபர் கிண்டல் பண்ணார். பார்த்தீங்களா? மிமிக்ரி பண்ணி ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய உடல் மொழியை பயன்படுத்தி கிண்டல் பண்ணிக்கிருந்தாரு. அவர் கிண்டல் பண்ண யார் வீடியோ எடுத்துக்கிருந்தது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வீடியோ எடுத்தார். சுற்றி யாரெல்லாம் உட்கார்ந்துருந்தது அப்படின்னா, இந்தி கூட்டணியை சேர்ந்த அனைத்து எம்பிகளும் சுற்றி உட்கார்ந்துருந்தாங்க. உதாரணத்துக்கு திமுகவுடைய எம்பி நீலகிரியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள், திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா அவர்கள், திருச்சி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்கள், இவங்கெல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கு இருந்தாங்க. அந்த கல்யாண் பானர்ஜி அவர்கள் இப்படி ஜெகதீப் தன்கர் அவர்களை ட்ரோல் பண்ணுறதை பார்த்து இவங்கெல்லாம் சிரிச்சுக்கு இருந்தாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. இப்போ இதன் பின்னாடி ஏகப்பட்ட பரபரப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டெல்லியில் இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. பார்த்தீங்களா? இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மம்தா பானர்ஜி அவர்கள் டெல்லி வந்திருக்காங்க. சரி, டெல்லி வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து மேற்கு வங்காளத்தில் சில கோரிக்கைகளை, மேற்கு வங்காள மாநிலம் சார்ந்து சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க போல. நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று பிறகு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சார்ல, அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பியோட பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. கல்யாண் பானர்ஜி அப்படிங்கிற நபரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவரும் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதாக இருந்துச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்களோட சேர்ந்து அவரும் சந்திப்பதாக இருந்துச்சு. ஆனால் பிரதமர் அலுவலகம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவருக்கு அனுமதி கிடையாது, இவரை சந்திக்க முடியாது, இவரை உள்ள கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜி அவர்கள்ட்ட. மம்தா பானர்ஜி அவர்களும் கல்யாண் பானர்ஜி அவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்களும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால ஜெகதீப் தன்கர் அவர்களை கிண்டல் பண்ண திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி பிரதமரை சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை நம்ம பார்க்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் அவர்கள் மாநிலங்களவையில் ரொம்ப எமோஷனாக ஒரு விஷயம் பேசியிருப்பார். ஒரு எம்பி என்னை கிண்டல் பண்ணுறதும், இன்னொரு எம்பி அதை வீடியோ எடுக்கிறத பார்க்கும்போது என்னுடைய இதயத்தில் எவ்வளவு காயம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் அஸ் அ ஃபார்மராக என்னை நீங்கள் இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, அஸ் அ ஜாட்டா என்னை நீங்கள் இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தன்கர் அவர்கள் மாநிலங்களவையில் பேசினார். இந்த பேச்சு சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகி போக, இப்போ ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே, கூகுளில் போயிட்டு ஜாட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, அதாவது ட்ரெடிஷ்னலி ஃபார்மர் பேக்ரவுண்டு தான் ஜாட் சமூகம், அதாவது விவசாய தொழிலை பின்னணியாக கொண்டவங்க தான் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஹரியானா, ராஜஸ்தானு, பிறகு உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கு பகுதி, இங்கெல்லாம் டெல்லி, பஞ்சாப், இங்கெல்லாம் அதிகமாக அந்த மக்கள் வசிக்கிறாங்க. இப்போ ஜெகதீப் தன்கர் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இந்தி கூட்டணியுடைய எம்பிக்கள் நடந்துக்கிட்டாங்கல்ல, அதற்கு ஜாட் சமூகத்தை சேர்ந்த நிறைய அமைப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜெகதீப் தன்கர் அவர்களை ஆதரித்தும் இந்தி கூட்டணியை எதிர்த்தும் இப்போ போராட்டத்தில் களமிறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாட் சமூக அசோசியேஷன் இருக்காங்கல்ல, கரெக்டாக சொல்லணும்னா ஜாட் அசோசியேஷன் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்தி கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால இப்போ இந்த விவகாரம் இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, கிண்டல் பண்ணது அந்த கட்சியுடைய எம்பி, அந்த எம்பிக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையும் அவங்க கொடுக்கல. யாருக்கு எதிராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் வீடியோ ஷூட் பண்ணாரு, ரெக்கார்ட் பண்ணாரு. அவர் இந்நேரம் அதை ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக பேசப்பட்டிருக்காது. அதனால இது எல்லாத்துக்குமே ராகுல் காந்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. வேறு தான் இந்தி கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்க்க முடியுது. அந்த பிரச்சனையில் ஒன்று இப்போ இந்த விவகாரம். துணை ஜனாதிபதியை கேலி செய்த இந்த விவகாரம் இருக்குல்ல, இந்த விவகாரத்துக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் போராட்டம் நடத்தப்படும், இந்தி கூட்டணியுடைய எம்பிக்களை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த விவகாரத்தில் எப்படி டிபேட் நடந்துருக்கு அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் சமூக நீதியுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அடிக்கடி சொல்லிக்குது. ஆனால்
ஓபிசி கம்யூனிட்டியிலிருந்து மிக உயரிய பொறுப்புக்கு இப்போ வந்திருக்காரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்திருக்காரு. அவரை கேலி பண்ணிக்கிருக்காங்க. பாராளுமன்ற வளாகத்தில் காம்ப்ளெக்ஸில் உட்காந்துக்கிட்டு கேலி பண்ணிக்கிருக்காங்க. இதுதான் திமுகவுடைய சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சோசியல் மீடியாவில் கேள்விகள் எழுப்ப இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு. ஆக மொத்தம் இது சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்து திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி அது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினுச்சோ, அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி ஜெகதீப் தன்கர் அவர்களை வந்து கேலி பண்ணுற மாதிரி மிமிக்ரி பண்ணி அதை ராகுல் காந்தி அவர்கள் வீடியோ வந்து எடுத்தது இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் பெரிய ஒரு பின்னடைவை நார்த் பெல்ட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இண்டி கூட்டணியுடைய எம்பிக்கள் ஜெகதீப் தன்கர் அவர்களை தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து மதிக்கிறாங்க மதிக்கலை அப்படிங்கிறத தாண்டி அவருடைய பதவிக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம். அவர் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச பதவியில் 2வது ரேங்கு துணை ஜனாதிபதி அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்காவது கொஞ்சம் ரெஸ்பெக்டை வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்படி வந்து பாராளுமன்ற வளாகத்தில் உட்காந்துக்கிட்டு துணை ஜனாதிபதியே கேலி செய்கிறாங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது? ஓகே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். காற்று பயங்கரமாக அடிக்குது, அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.